தமிழகத்துல புதிய அரசு அமைப்பதற்கான அரசியல் நகர்வுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. ஒட்டுமொத்த மாநிலமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுடைய பதவியேற்பு விழா இன்று 10ஆம் தேதி அரங்கேறுது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களுடைய தலைமையில காலை 10 மணிக்கு நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்ட விழாவை பொதுமக்கள் அனைவருமே எளிய முறையில காணும் வகையில பெருநகர சென்னை மாநகராட்சி அதனுடைய ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்களா. பொதுமக்களுடைய வசதிக்காக சென்னை மாநகராட்சியுடைய முக்கிய 20 இடங்கள்ல LED திரையரங்கின் மூலம் இந்த விழா நேரடி ஒளிபரப்பு செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களுடைய தலைமையில சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா ஸ்டார்ட் ஆகுது. இதுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள உள்ளாரு. சென்னையில நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் 20 முக்கிய இடங்களுடைய லிஸ்டுகளுமே வெளியாகி இருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று காலை 10 மணி அளவுல நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு பல முக்கியங்கள் அரசியல் பிரமுகர்களுமே கலந்து கொள்ள இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருக்காராம். இந்த நிலையில விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்களும் அவருடைய பிள்ளைகளுமே இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. என்னதான் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சமீபத்தில் முடிந்துள்ளதாகவும் மீண்டும் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ உள்ளதாக தற்போது செய்திகளுமே வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.